பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையிலேயே எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறேன்? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம், சமீப காலமாக இந்த மாதிரி வீட்டு கூட்டங்களில் கொஞ்சம் ஆழமான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் என்னவென்றால் 4 அனினியா பற்றிய ஆழமான வேத பாடம். 4 அனினியா பற்றிய ஆழமான வேத பாடம். அனினியா யாருங்க? டக்குன்னு ஞாபகம் வரணுமே. அனினியா சப்பீரா. பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 7 அனினியாக்கள் இருக்கிறாங்க. அதில் நம்ம இன்னைக்கு ஒரு 4 பேரை தான் பார்க்க போகிறோம். இந்த 4 பேர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறபடி அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அனினியா என்ற பெயருக்குரிய அர்த்தம். இந்த பெயருக்கு 2 விசேஷம் இருக்குது. முதலாவது விசேஷம் என்னன்னா, இந்த பெயருடைய அர்த்தம் தமிழ் அனினியா என்றும் இங்கிலீஷில் அனனியாவஸ் என்றும் மூல மொழியில ஹனன்யா அப்படின்னு சொல்றாங்க. ஹனன்யா. இந்த ஹனன்யா அப்படின்னா என்னன்னா, கிரேஷியஸ் யாவே அப்படின்னு அர்த்தம். அதாவது கிருபையான யெகோவா அப்படின்னு அர்த்தம். கிருபையான யெகோவா. அப்போ இந்த பெயர் கிருபையான யெகோவா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெயருக்கு 2 விசேஷம் இருக்கு. முதலாவது, இந்த பெயரை ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா, அந்த பெயர் கொடுக்கிற அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னா அவர் தேவனுடைய கிருபையை நன்கு உணர்ந்தவரா இருக்கணும். தேவனுடைய கிருபையை நல்லா அறிந்தவரா உணர்ந்தவரா இருக்கிற ஒரு மட்டும்தான் இந்த பெயர் என்ன பண்ணுவாங்க, அனன் யா என்ற பெயரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, சாதாரணமாகவே தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, நீனிலே வழங்காதிருப்பாயாக இருக்கு. அதனால தெய்வத்தினுடைய கிருபைய நல்லா உணர்ந்தவங்க தான் தன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அனன் யா அப்படின்ற அனனியா அப்படின்ற பெயரை சூட்டுவாங்க. இது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இப்படி பெயர் பெற்று இருக்கிற நபர்கள், அனனியா அப்படின்ற பெயர் பெற்ற நபர்களை தேவன் பிரத்யேகமாக பயன்படுத்துகிறார். ஒரு விசேஷமா தேவன் என்ன பண்றாரு, அவங்களை பயன்படுத்தி உயர்த்துறாரு. ஸோ நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது ஒரு 7 அனினியா இருக்கிறாங்க. இந்த 7 அனினியாவும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பிரதான ஆசாரியாக இருந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் அரண்மனை தலைவராக இருந்திருக்கிறாங்க. நெகோமியாவுடைய சகோதரர் அரண்மனை தலைவராக இருந்திருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வந்த சீடர்கள் அனனியா என்ற பேர் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் கூட அனனியா என்ற பேர் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பேர் வச்சிருக்கிறவங்க யாருமே ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. தெய்வ சமூகத்தில் நிற்கிறவங்க தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஸோ இதுதான் இந்த பெயரில் இருக்கக்கூடிய விசேஷம். அப்போ அனனியா அப்படின்னா, தேவ கிருபையான யெகோவாவை ருசி பார்க்கிறவன் மட்டும்தான், அதை அறிந்தவன் புரிந்தவன் தான் அந்த பேர் என்ன பண்ணுவான், தன் பிள்ளைங்களுக்கு வைப்பான். 2வது, அந்த பெயரிடப்பட்ட நபரை தேவன் பிரத்யேகமாக பயன்படுத்துகிறார். சரியா? இதுதான் இந்த பேரில் இருக்கக்கூடிய மரபு. அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த பேரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி செலக்ட் பண்றவங்க எல்லாமே தேவனுடைய கிருபையை உணர்ந்தவங்களா இருப்பாங்க. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இது இருக்கும். ஏன் எச்சரிப்பின் செய்தியா நான் சொல்றேன்னா, காலம் என்னவாயிடுச்சுங்க, ரொம்ப
சமீபமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடைபெறுகிற ஊழியங்களானாலும் சரி, மற்ற காரியங்களானாலும் சரி, குடும்பங்களானாலும் சரி, எதுவுமே நேர்த்தியான விதத்துல தேவனால கட்டப்படல. எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது? பிரச்சனை, போராட்டம், இதுதான் தழுத்திக்கு நாடுது. இதை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன பண்றோம்? போராடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, தேவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கிற திட்டத்தை, அதாவது இந்த சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை உணர்ந்து அதன்படி நடந்தாலே எல்லாமே தேவன் மாத்திடுவார். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்க போறோம். இந்த கடைசி நாட்கள்ல இந்த அனனியா என்ற நபர்கள், அந்த பெயருடைய நபர்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய காரியங்கள், ஏன்னா தேவன் கிருபையான தேவன்றதை அறிஞ்சு, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு 2 பேர் அதை போக்கடிச்சிட்டாங்க, கிருபையை போக்கடிக்கிற மாதிரி நடந்துட்டாங்க. அடுத்த 2 பேர் அந்த கிருபையை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. ஸோ இதை நம்ம படிக்கும் போது நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இந்த நாட்கள்ல இருக்கும். ஏன்னா முன்னேற்றத்தை எல்லாரும் விரும்புறோம் இல்லையா? வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதை எல்லாரும் விரும்புறோம். நிச்சயமா இது தேவனுடைய கிருபை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அனனியா அப்படின்னா யெகோவாவின் கிருபையான யெகோவா. கொஞ்சம் நிதானிக்கும் போது சபையாரா இருக்கக்கூடிய நம்ப, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ப, இந்த பேருக்கும் நமக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. நமக்கு அனனியான பேர் இல்லை, ஆனா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை என்னன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ இங்க பாக்குறோம், வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ள என்ன பண்ணாராம்? வாசம் பண்ணார். யாரு? இயேசு. இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணாரா? அவர் நமக்குள்ள வாசம் பண்றவர் எப்படிப்பட்டவர்? நமக்குள்ள வாசம் பண்ற இயேசு எப்படிப்பட்டவர்னா, கிருபையினாலே நிறைந்தவர். கிருபையினாலே நிறைந்தவர். அவருக்கு இந்த கிருபையினாலே நிறைந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னா, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவருக்கு ஒப்பா இருக்குதுன்னா, முற்றுமுடிய இயேசுக்குரிய மகிமைய அந்த கிருபை உள்ள இருந்ததுனால, இப்போ அந்த கிருபையின் கர்த்தர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இந்த கர்த்தர் இருக்கிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? தேவனுடைய கிருபையை அறிந்தவர்களா இருக்கோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே, நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். சோ கிருபையின் நிறைந்த இயேசுவின் மகிமை மட்டும் நமக்குள்ள இல்ல, தேவனுடைய மகிமையும் நமக்குள்ள இருக்குது. ஏன்னா கிருபை நிரம்பி இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமையும் நமக்குள்ள இருக்குது அப்படின்றத இந்த வசனங்கள் மூலம் பார்க்கணும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இந்த கிருபை அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இந்த கிருபை முன்னாடி இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நிறைந்த, கிருபையும் சத்தியத்தினால நிறைந்தவர் உள்ள இருக்கிறாரு. 2வது சொல்லும் போது தேவனுடைய மகிமையை பத்தி சொல்லும் போது, இந்த கிருபையினாலே தேவனுடைய மகிமையை அடைவோம் போது, அதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபை உள்ள வந்தாலே தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக நீங்களும் நானும் மாறிட்டோம். அப்போ தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை எல்லாம் எங்க இருக்குதுங்க? நமக்குள்ள இருக்குது. அப்போ நம்மளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம வீட்டுல இருந்தாலே நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நம்ம சொல்றது நடக்கும். இது நம்ம புரியாததுனால தான் இன்னும் பிரச்சனையை தூக்கி தலைமையில வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம அறிக்கையிடுறது எல்லாமே பிரச்சனையா தான் அறிக்கையிடுறோம், மகிமைக்குரிய வார்த்தை பேசுறது இல்லை. அதான் பிரச்சனையில உட்காந்துருக்கோம். சரியா? ஸோ இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அதன் அடிப்படையில் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ எப்படி அனனியா கிருபையான யெகோவா அப்படின்ற பேருக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குதோ, அதே மகத்துவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ஏன்னா நீங்களும் நானும்
கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய கிருபையும் அந்த மகிமையும் உடையவர்களாய் இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த அனனியாவுடைய காரியங்களை பார்த்து நம்ம எச்சரிப்படையணும். ஸோ 4 அனனியாவை நம்ம பார்க்க போறோம். முதலாவது அனனியா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2. அப்போஸ்தலர் 5:1-2. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சான். இப்போ இந்த கதை நமக்கு தெரியும். ஆதி சபையில நடந்த கதை நமக்கு தெரியும். இப்ப நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இந்த அனனியா கிட்ட இருந்து நம்ம எச்சரிப்படைய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 3ஆவது வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுலயே பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நான் முன்னாடியே சொன்னேன், இந்த அனனியா அப்படின்னும் போது கிருபையான யெகோவா, அந்த பெயர் பெற்றவர்கள் ஒரு விசேஷமானவர்கள். ஏன்னா அந்த கிருபையின் உணர்வை பெற்றவர்கள். ஆனா இந்த கிருபையின் உணர்வை பெற்ற இந்த அனனியா என்ன பண்ணிட்டாரு? பிசாசுக்கு இருதயத்துல இடம் கொடுத்துட்டேன். இப்போ இங்க கொஞ்சம் நிதானிக்கணும் ஒரு விஷயம். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு லேண்டை வித்து இருக்கிறார். அந்த லேண்டை வித்து ஒரு அமௌண்ட் எடுத்து பாதி அவர் வச்சுக்கிட்டு பாதி எடுத்துட்டு வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாரு? அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்குறாரு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? எப்படி தப்பு பண்றீங்க? இல்ல, இப்ப நான் ஜெனரலா கேக்குறேன். கொடுக்கறது கொடுக்காதது யாருடைய விருப்பம்? அவங்களுடைய விருப்பம். அதை கொடுக்கறத வாங்கிக்கிறது யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம். ஒண்ணு என்ன சொல்லிருக்கணும்? வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? மென்ஷன் பண்றாரு. பிசாசுவின் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப என்னன்னா, இங்க அனனியா செஞ்ச குற்றம் என்னன்றத கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். ஏன்னா இப்ப ஒரு எடுத்துட்டு வர்றாரு. அவரு எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கும் போது பேதுரு வாங்கும் போது என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதான் வித்தியா, இவளுக்குதான் வித்தியான்னு கேக்குறாரு. ஏன் கேட்டாரு? கேள்வி வரணும். இவளுக்கு தான் வித்தியான்னு ஏன் கேட்கணும்? அது ஒரு கேள்வி வரணும். ரெண்டாவது, காணியாட்சின்னு வந்து அந்த வார்த்தை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது அங்க, என்ன நடந்தது அப்படின்னா, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதி நாட்கள்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, ஆதி சபையில எப்படி இருந்தாங்கன்னா, அது வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவையானது தக்கதாக எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? காணியாட்சிகள்னா லேண்ட கூட என்ன பண்ணிருக்கிறாங்க? பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எப்படி ஆதி சபையில இருந்திருக்கிறாங்கன்னா, ஒருமித்து வாழ்ந்தார்கள். எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. பொதுவாய் அனுபவித்தாங்க. தேவைக்கேற்ப சமமாய் பகிர்ந்து கொண்டாங்க. ஏன்னா முதல்ல 120 பேர் ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்தாங்க. ஒரு கூட்டம் வந்துருச்சு. இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவை பற்றின காரியத்தை சொல்லணும். அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி வாழ்ந்தாங்க. இப்போ வரக்கூடிய காணிக்கைகள் ஆனாலும் சரி, அநேகர் தங்களுடைய நிலங்களை விற்று அந்த பணத்தையும் கொடுத்தாங்க, நிலங்களையும் கொடுத்தாங்க, காணியாட்சிகளையும் கொடுத்தாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களானாலும் சரி, பணங்களானாலும் சரி, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா சமமா டிவைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அங்க ஒரு 3150 பேர் இருந்தாங்கன்னா 10,000 3150 பேருக்கு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. சகலமும் பொதுவா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இதெல்லாம் மாறிடுச்சு. இது எல்லாம் மாறி வேற மாதிரி போயிடுச்சு. அது
இதை நிதானிக்கிறது ஆள் இல்லை, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் இன்றைய சபையினுடைய ஊழியங்களுடைய நிலை. ஆனா ஆதி சபையில அப்படி இல்லை. அப்போ நிலங்களை கொடுக்கும் போது கூட ஸ்பிளிட் அவுட் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எனக்கு ஏன்னா சபை ஆரம்பிக்கிறாங்க, சபை நிறைய நடக்குது, அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எனக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, இவ்வளோ பெரிய நிலம் இருக்குது, எல்லாம் தேவனுக்காக என்ன பண்ணாங்க கொடுக்கும் போது பணத்தை ஸ்பிளிட் அவுட் பண்ணவங்க லேண்டையும் ஸ்பிளிட் அவுட் பண்ணாங்க. அதனால்தான் அனனியாவுடைய பணம், அனனியாவுக்கு கொடுத்த லேண்டு அவருடையது அல்ல, அது தர்மமாக கொடுக்கப்பட்ட இடம், தானமாய் தரப்பட்ட நிலம் தான் அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் கொடுக்கப்பட்ட நிலம். இது அவங்களுடைய ஓன் லேண்ட் இல்லை, அவங்களுடைய சொந்த நிலம் இல்லை, அப்போஸ்தலர்கள் பிரிச்சு கொடுத்தது தான். அதை கரெக்டா நம்ம பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 5:4-5 கூட வாசிங்க. அதை விற்கும் முன்னே, இப்ப சொல்றாரு பாருங்க, அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, அது விலையோ அந்த பணமும் உன் வசம் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இங்க எப்படி சொல்றன்னா, அது நீ விற்கிறதுக்கு முன்னாடி அது யாருதுதான்? ஒண்ணுதுதான். நீ வித்து கையில வச்சிருக்கிற பேர் கிரயம், அதுவும் ஒண்ணுதுதான். அப்படி உன்னுடையதை நீ கொடுக்கும் போது ஏன் பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? அது REVல ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க, அது படிங்க. நீ நிலத்தை விற்கும் முன்பு, இந்நிலத்தை விற்கும் முன்பு அது உனக்கு உரியதாக இருந்தது, உனக்கு உரியதாக இருந்தது. நீ அதனை விற்ற பிறகும், அதை விற்ற பிறகும் அந்த பணத்தை நீ விரும்பிய வகையில் செலவழித்திருக்கலாம். அந்த பணத்தை நீ விரும்புற மாதிரி செலவழித்திருக்கலாம். ஏன் இந்த தீய செயலை செய்வதற்கு எண்ணினாய்? ஏன் இந்த தீய செயலை செய்வதற்கு எண்ணினாய்? நீ தேவனிடம் பொய் கூறினாய், தேவனிடம் பொய் கூறினாய், மனிதரிடம் அல்ல என்றான். மனிதர்களிடம் அல்ல. அப்போ இவர் வித்து கொடுத்தது இவருடைய இடம் அல்ல, அப்போஸ்தலர்கள் தானமாய் கொடுத்த இடத்தை தான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, விற்று ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு ஒரு பங்கை கொடுத்தாரு. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, பேதுருக்கிட்ட சொல்லிட்டாரு, இவன் தப்பு பண்ணிட்டான். இப்போ இவ்வளோ பெரிய தப்புக்கு என்ன காரணம்னா, சிம்பிளா சொன்னாரு, உன் இருதயத்தில் சாத்தான் நிரப்பினது என்ன, ஏன் இடம் கொடுத்தன்னு கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம நிதானிக்கணும். ஏன்னா இதே எச்சரிப்பு நமக்கும் உண்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ரொம்ப மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தெரியல எனக்கு. ஆனா எந்த சூழ்நிலையிலும் பிசாசு நமக்குள்ள வரதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு அட்டாக் பண்ற ஒரே மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆசை, இச்சை, முதலிடம். இதில் தான் அட்டாக் பண்ணுவோம், இதில் தான் அட்டாக் பண்ணுவோம். சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், வாங்கினா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா இருக்கும். நிறைய பேர் லோன்ல போய் விழுந்து லோனை கட்ட முடியாம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் செய்து கொடுக்குறாங்க. கட்ட முடியல பிரதர், எப்படிங்க இந்த கடன் வந்துச்சு, இங்க வாங்கினேன், சரி இங்கிருந்து வாங்கி இங்க கொடுத்துடலான்னு நினைச்சேன், அப்புறம் அங்கிருந்து வாங்கி இங்க கொடுத்துடலான்னு நினைச்சேன், கடைசியில வாங்கி 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 எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து சேர்ந்து நின்ட்டான். போதும் என்கின்ற மனது இன்னைக்கு இல்லை. ஏதாவது இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும். பெருமையினால பிடிப்பான் பாருங்க சாத்தான், பெருமையினால பிடிப்பான். ஆசையை காட்டுவோம். இந்த ஆசையில விழுகிறவர்கள் நிறைய பேர். இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய ஊழியங்கள் சீரழிந்து கிடக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த எல்லாமே அதுக்கு விரும்பி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகாதவைகளை செஞ்சு நிறைய இடத்துல சண்டை வெட்டு குத்தெல்லாம் நடக்குது. சர்ச்சில் நடக்குது. சமீபத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, கேஸ் எல்லாம் வருது, ஆனா சமீப காலமா நிறைய சர்ச்சில இருந்து தான் கேஸே வருது. சர்ச்சில இருந்து தாங்க கேஸே வருது. என்னன்னா உள்ள அடி தட்டி இந்த பதவிக்கு இவரு, அந்த பதவிக்கு இவரு, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அடிச்சு நொறுக்கி எதுவாயிடுச்சு. இவ்வளவுக்கு என்னன்னா சாத்தான் அழகா கொளுத்தி போட்டு கம்முனுகிறான் அவன். ஆசை, இச்சை. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு வாழணும். நமக்கு தேவையா கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தர் தேவையானது தான் கொடுப்பாரு, வேதனை இல்லாம கொடுப்பாரு. நீங்க தேடி வாங்கிக்கிட்டு வேதனையோட இருந்துட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த அனிமியா கிட்ட நம்ம அடைய வேண்டிய எச்சரிப்பு என்னன்னா, பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவதாக ஒரு அனிமியாவை நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2. எரேமியா 28:1-2. யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எண்ணப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன் என்றார். முறித்தேன். இப்போ இவர் ஒரு தீர்க்கதரிசி, அனனியான்னு பேர் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. முதல்ல அனனியான்னு பார்த்தோம். அதுல இருந்து நமக்கு அடைய வேண்டிய எச்சரிப்பு என்னன்னா, தேவையில்லாம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு ஆசையை கொடுப்பான், அதே நேரத்தில் பயத்தையும் கொடுப்பான். ஆண்டவருக்குள்ளதான் இருப்போம், ஆனா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், அப்படியே ஓவர் டெவலப் பண்ணி அது ஒரு வழியா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிப்பான். அதனால பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தா மனசுல இருதயத்தை பார்த்து சொல்லணும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அப்ப சொல்லணும். இங்க ரெண்டாவது ஒரு அனிமியாவை பார்க்கிறோம். இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இவருடைய பிரச்சனை, இவருடைய வீழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமையினால் கர்த்தருடைய வார்த்தையை மாத்தி பேசினார். பெருமையினால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாரு, மாத்தி பேசினாரு. ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினாராம். தேவனுக்கு முன்பாக கலகம் உண்டாக பேசினார். அதே எரேமியா 28ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. 15, 16, 17. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். இப்போ என்ன நடந்ததுன்றத நான் சுருக்கமா சொல்லிடுறேன், வசனம் நிறைய வாசிக்கிட்டாங்கல்ல. ஆக்சுவலா இந்த 28ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட பேசுறாரு. இஸ்ரவேலர் எல்லாமே வழி தப்பி போயிட்டாங்க. வழி தப்பி போய் பாபிலோன் கிட்ட அடிமையாயிட்டாங்க. இப்ப இப்படி அடிமையாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லேண்ட் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது, பாபிலோன் ஆக்கிபை பண்ணிட்டே வருது. இப்படி ஆக்கிபை பண்ணிட்டு வரும்போது தேவன் வந்து எரேமியா கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண, ஒரு காரியத்தை சொல்ற. 4வது வசனம் வாசிங்களேன். யோயாக்கிம் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். பாபிலோன் ராஜாவுடைய நுகத்தை உடைப்பேன்னு சொன்னது யாரு, அனனியா சொல்லி இருக்கிறாரு. ஆனா தேவன் வந்து முன்னாடியே எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு, நீங்க இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க, வேற மாதிரி சேவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க சேவிக்க ஆரம்பிச்சதுனால உங்களை நீங்க திருந்துவதற்காக உங்களை நான் யார் கையில ஒப்பு கொடுக்குறேன், பாபிலோன் ராஜா கையில நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பாபிலோன் ராஜா கையில என்ன பண்ணுவீங்க, அடிமையா இருப்பீங்க, அவனை சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லிட்டு ஒரு அடையாளம் ஒண்ணு பண்ணார், ஒரு காரியத்தை பண்ணார். என்னன்னா,
ஒரு நுகத்தை செய்ய சொல்றாரு. அந்த வைப்பாங்க பாருங்க, ஏர் வைக்கப்பாங்க, அந்த மாதிரி ஒரு யோக்கு, ஒரு நுகத்தை கட்டையில செஞ்சு கயிறெல்லாம் போட்டு அதை மாட்டிக்கிட்டு நீ போ. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இந்த நுகத்தை தூக்கிட்டு போறேன்னு கேட்கும் போது நீ சொல்லணும், ஜனங்களை பார்த்து சொல்லணும், நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம், அதனால தேவன் நம்மளை யார் கையில ஒப்பு கொடுத்துட்டா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. எனவே நம்ம அவங்களுக்கு அடிமைப்பட்டுதான் இருக்கணும். அதனால இது நமக்கு நியமிக்கப்பட்டது. இவரு அதுக்கு எதிரடியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆமா கலகம் பண்றதோ எது பண்றதோ கூடாது அப்படின்னு தேவன் எரேமியா கிட்ட சொல்லியிருந்தாரு. இத அவன் ராஜா கிட்ட சொல்லும் போது அங்க தீர்க்கதரிசியா இருந்த அனனியா சொல்றாரு, பாபிலோன் ராஜாவை நான் என்ன பண்ணுவேன், உடைப்பேன், அவன் முகம் முறிக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு முறிக்கப்படாது, அவன் ஆளுகை செய்வான், நீங்க அவங்களுக்கு அடங்கி இருங்கன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது 10வது வசனம் கூட வாசிங்க சிஸ்டர். 10வது. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். தேவன் செஞ்சு வச்ச அந்த நுகத்தை இவன் என்ன பண்ணிட்டான், உடைச்சு போட்டான். ஏன்னா அது தேவன் தான் கொடுத்தாரு. எரேமியா 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எரேமியா 27:2. கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு. இப்போ இந்த நுகத்தை செஞ்சு கழுத்துல போடுன்னு சொன்னது யாரு, தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த நுகத்தை வாங்கி உடைச்சு போட்டது யாரு, அனனியான்ற தீர்க்கதரிசி. ஓகேங்களா? அதுல 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற, யாரு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, நேபுகாத்நேச்சார என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழிய செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இப்ப எவ்வளவு ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டாரு தேவன். இஸ்ரவேலர் சரியில்லைன்னு அவங்கள அந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேசாருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப பெருசு. அது நம்ம செப்பரேட்டா பார்க்கணும். ஏன்னா அந்நிய ராஜாக்கள்ல என் ஊழியக்காரன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரு, இன்னொரு ராஜா கோரேஷ். இவங்களெல்லாம் பார்க்கணும். இவங்க கிட்ட எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். சோ இங்க பார்க்கும்போது ஒப்பு கொடுத்துட்டாரு. இதுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தேவன் இப்படிதான், இவங்க சரியில்லை, அதனால இவங்க என் ஊழியக்காரனாக நேபுகாத்நேசார் கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ ஒரு நுகத்தை செஞ்சுக்கோ, பாக்குறவங்க கிட்ட சொல்லு, இதுதான் இந்த மாதிரி தான் நேபுகாத்நேசார் உங்களை ஆளுவான் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனம் கூட வாசிங்க. அதுல 27:9 வாசிங்க. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று, பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், உங்கள் குறிகாரருக்கும், உங்கள் சொப்பனக்காரர்களுக்கும், உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும், உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள் சொல்லிட்டாரு. இதையும் சொல்லிட்டாரு. இது அவனை சேவிக்க கூடாது, பண்ண கூடாது அப்படின்னு யாரும் சொல்றது என்ன பண்ணாத, கேட்காதனாரு. 3 வார்னிங் கொடுத்தாரு. இதுல 1, 2வது அதுல 14. நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பது இல்லை என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். 15. நான் அவர்களை அனுப்பினதில்லை. நான் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றே. இப்போ கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சுங்களா? தேவன் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட நீட்டா பேசிட்டார். இது இப்படிதான்ப்பா, நீ நுகத்தை செஞ்சுக்கோ, உன் நுகத்தை கேட்கும் போது நீ சொல்லு, நாம வழி தப்பி போனோம், பாபிலோன் ராஜா கிட்ட நம்ம அடிமையா தேவனே ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ யாரதான் சேவிக்கணும், பாபிலோன் ராஜாவை சேவிக்கணும்னு சொல்லும் போது இவரு ஏன் சின்ன சொன்னாரு, பாபிலோன் ராஜாவுடைய நுகத்தை நான் என்ன பண்ணுவாரு, தேவன் முறிப்பாருன்னு சொன்னதாகவும், மாத்திரமல்ல எரேமியா வச்சிருந்தாரு பாருங்க, அதையும் வாங்கி என்ன பண்ணிட்டாரு, உடைச்சு போட்டாரு. அது கர்த்தருடைய வார்த்தை. நுகம் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் இவர் என்ன பண்ணாரு, நுகமா செஞ்சாரு. இப்ப அதே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சு போட்டான். இப்ப உடைச்சு போட்டதுனாலதான்
தேவன் என்ன பண்ணிட்டார், அவனை கொன்னு போடுறார். இப்போ இந்த அனினியா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது ஒரு எச்சரிப்படைய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையா பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையா பேசக்கூடாது. மெயினா கலகம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கலகம். இப்போ ஜென்ரலா நம்ம கலகம்னா என்ன நினைப்போம்? நான் அதனால தான் சொல்றேன், நிறைய வார்த்தைகளை நம்ம உலகத்துல இருந்தே எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரதர் ஜேம்ஸ் எனக்கு தெரியும். ஜேம்ஸ் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. இப்போ அவர் இந்த விஷயத்த செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு நான் பிரதர் டேவிட் கிட்ட சொல்றேன், இவர் இப்படி செஞ்சுட்டாரு பிரதர்னு. இப்போ பிரதர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட போயிட்டு நான் 1 சொன்னதா அவர் 3 சொல்றாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? யாரோட பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு? ஜேம்ஸோட பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் உலகத்துல கலகம். இதுதான் உலகத்துல சொல்றது கலகம். ஆனா தேவனுடைய பார்வையில இதுவும் கலகம் தான். ஆனா மெயினான கலகம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையா பேசுறதெல்லாம் கலகம் தான். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை மறுதலிக்கிறது கலகம். அப்படிதான் பார்க்கணும். அது ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும்னா, யோசுவா காலேப் என்ன பண்ணாங்க? தேசத்தை கானானை சுற்றி பார்க்க போனாங்க. 12 பேர் போனாங்க. இந்த 12 பேர்ல 10 பேர் என்ன சொன்னாங்க? வெட்டிக்கிளிய போல இருக்கிறோம், நல்ல தேசம் தான், ஆனா நம்மளுக்கு அதுக்கு என்ன ஆகாது? ஆகாது. அவங்க ராட்சதர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த இடத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு, இது உனக்குரியதுன்னாரு, நீ போய் பாருன்னாரு. இது எப்படின்னா, சூப்பரா ஒரு வீடு ஒண்ணு நான் கட்டிட்டேன். நான் கட்டின வீடு பிரதர் கொடுக்குறேன், நீங்க போய் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை அனுப்புறேன். அப்ப இவர் உள்ள போயிட்டு இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குதுன்னா, அப்போ எனக்கு விரோதமா நீங்க என்ன பண்றீங்க? கலகம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்காக நியமிக்கப்பட்டது, உங்களுக்காக தான் அங்கிருந்து கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டு பண்ண இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படி கிடையாதுன்ட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல காலேப்பு யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்களா, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொன்ன விஷயம் பாருங்க. என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். என்ன சொன்னார் பாத்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லைண்டா. ஏன் தெரியுமா? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், நீ கானானை சுதந்தரிப்ப. அப்ப சுதந்தரிக்க போவ, இது உனக்குரியதுன்னு கர்த்தர் கொடுத்தத பார்த்தவங்க என்ன சொல்லிட்டாங்க? சரியில்லை, வேற மாதிரி திருச்சி பேசுனது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குது? கலகம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எதிர்மறையா பேசக்கூடாது. அதுதான் அங்க நடக்குது. கொஞ்சம் இந்த அனினியா அதுதான் செஞ்சார். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், நெபுகாத்நேசார் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். இனி எல்லாமே நல்லபடியா தான் நடக்க போகுது, அவரு நல்லபடியா தான் நடத்துறாரு. ஆனா இவன் என்ன சொல்லிட்டா? எழுந்துருச்சு, வார்த்தைக்கு விரோதமா பேசிட்டான். இந்த அனினியா கிட்ட இருந்து நம்ம எச்சரிப்பு அடைய வேண்டியது அதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலகம் பண்ண. இப்ப நம்ம கலகம் பண்றோமா இல்லையா? சொல்லுங்க. நிறைய பண்றோம். பண்றது நமக்கே தெரியல. என்ன தெரியுமா? அவர் தான் சொல்லுகிறாரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். வார்த்தை வாக்கு கொடுத்துருக்கிறாரா? ஆனா பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோமா? பயந்தா கூட பரவாயில்ல, என்ன ஆக போகுதுன்னே தெரியல, என்ன ஆக போகுதுன்னே தெரியல, எப்படி போக போகுதுன்னே தெரியல. இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ. இதெல்லாம் என்னது? கலகம். இஸ்ரவேல் என் வீட்டாராகிய கலகக்காரர்னாரு. ஏன் தெரியுமா? எகிப்துல இருந்து கொண்டு வந்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, இங்க போய் நீ சேர போறடான்னாரு. எல்லாமே பராமரிச்சார். வனாந்திரத்துல தண்ணி கொடுத்தாரு, இறைச்சி கொடுத்தாரு, தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தை கொடுத்தாரு. இத்தனையும் தின்னுபிட்டு இவனுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எகிப்துல இருக்கக்கூடிய கொமட்டி காய்களும் பூண்டுகளும் அந்த டேஸ்டே வேறங்க. வனாந்தரத்துல கொடுத்து நல்ல பெஸ்ட் ஃபுட் கொடுத்துருக்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? அங்க நல்லா இருந்தது.
அங்க நல்லா சூப்பரா இருந்தது. முன்னெல்லாம் நல்லா தாங்க இருந்தேன், முன்னெல்லாம் பிசினஸ் நல்லா தான் போச்சு, முன்னெல்லாம் குடும்பம் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்பதான் என்ன ஆயிடுச்சு, சரியில்லை. கலகம். கலகம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அவ்வளவுதான். இந்த ஒரு வசனத்துக்கு நோ அப்பீல். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். கைவிட்ட மாதிரி தெரியும், எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி தெரியும், ஆனாலும் தப்பா நடக்காது. கர்த்தர் விட மாட்டார். மனுஷன் கை விட்டுருவான், சொன்ன வாக்க மாறிடுவான், ஆனா தேவன் எப்பவுமே வாக்கு மாற மாட்டார். இந்த வாக்கு மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது, எதிர்மறையா பேசக்கூடாது. நல்லா தெரியும் இது எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த வார்த்தைன்னு தெரிஞ்சும் பெருமையினால எதிர்மறையா பேசினான். கர்த்தர் அவனை அடித்தார். இந்த அனினியா கிட்ட நம்ம கத்துக்கணும், ஒரு எச்சரிக்கை அடையணும். இனி எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவா பேசாதீங்க. பிரச்சனையை பார்த்தா கூட சரி பேசாதீங்க, பிரச்சனையா இருந்தா கூட சொல்லுங்க என் தேவன் மாத்துவாருன்னு சொல்லுங்க. அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பின் பிரதிபலிப்பது. ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளைங்க அவன் சூழ்நிலை சரியில்லை தான், ஆனாலும் என்ன பண்றான், மிகைப்படுத்துறான். இதை தான் பார்க்கணும், இதை தான் பார்க்கணும். அப்போ நம்முடைய அறிக்கையெல்லாம் என்ன பண்ணணும், மாறணும். வேற மாதிரி பேசுனீங்கன்னா அது என்னது, கலகம். அனினியாவுக்கு வந்தது இந்த பிரச்சனை, கடைசியில் என்ன ஆச்சுங்க, கர்த்தர் அவனை விடலை. இது கொஞ்சம் கொஞ்சமா நீடிச்சு கடைசியில் நம்மள என்ன பண்ணிடும், அழிச்சு. முதல்ல தேவனுக்கு நம்மளை விரோதியா காட்டும், ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலக செய்யும், கடைசியில் ஒட்டு மொத்தமா தேவனை விட்டு பிரிஞ்சிடுவோம். இது ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நாவின் அறிக்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அதனால்தான் வாழ்க்கையில வர கலக்கத்தினால வரக்கூடிய பேச்சு, நெகட்டிவான பேச்சு கலகமாயிடும். கலக்கம் கலகத்தை கொண்டு வந்துடக்கூடாது, புரியுதுங்களா? வாழ்க்கையில வர கலக்கம் கலகத்தை கொண்டு வரக்கூடாது. கலக்கம் வந்தாலும் சொன்னோம் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஏமே கர்த்தர் காத்துக்கொள். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. பிள்ளை குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, இந்த மாதிரி குழந்தை இல்லைங்க, இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற ஆலோசனை இதுதான். இந்த ஆலோசனையின் படி செஞ்சு நிறைய பேருக்கு பிள்ளை பிறந்திருக்குது. என்ன தெரியுமா, முதல்ல அந்த கணவனும் மனைவியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச உடனே அந்த பிள்ளை இல்லாத அந்த மகள் சொல்லணும், வயிற்றில் கர்ப்பத்தில் கை வச்சு, கர்த்தருடைய சந்தானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய சுதந்திரம் எனக்குள்ளே இருக்குது, நான் இந்த கருவை இந்த கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னோம். என்ன சொன்னோம், கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கிறேன். இது தேவனுடைய ஆலயம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதுக்கு தடை போடுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்துகிறார். இந்த அறிக்கை எடுங்க, இந்த அறிக்கை எடுங்க. என்னால் நிறைய சாட்சி சொல்ல முடியும். 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களெல்லாம் குழந்தை கிடச்சிருக்கு. ஒரே ஒரு அறிக்கை தான், இந்த அறிக்கை தான். நம்ம எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறோம், குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, சொல்லி 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 நின்ன இடத்துல தோண்டிக்கினே இருந்தால் என்ன தான் ஆகும், நின்ன எடுத்து தோண்டினா என்ன ஆகும், அவ்வளோதான். முதல்ல இடுப்பு தெரியும், அப்புறம் ஷோல்டர்ஸ் தெரியும், அப்புறம் தலை தெரியும், அதுக்கப்புறம் எங்கடான்னு கேட்போம். போயிடுவான் உள்ள, போயிடுவான் உள்ள. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தைகளை இடாதீங்க, அது கலகம். சரியா? அப்போ இந்த தீர்க்கதரிசியாகிய அனனியா கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். ஸோ முதலாவது பார்த்தோம், சப்பீராலின் கணவர் அனனியா. அவர்கிட்ட இருந்து நம்ம அடைய வேண்டிய எச்சரிப்பு என்னன்னா, சாத்தானுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவதாக இந்த பொய் தீர்க்கதரிசியாக அனனியா கிட்ட இருந்து நம்ம அடைய வேண்டிய எச்சரிப்பு என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கலகம் பண்ணக்கூடாது, எதிர்மறையாக பேசக்கூடாது. மூன்றாவதாக ஒரு அனனியா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 6-7. தானியேல் 1ஆம் அதிகாரம் 6-7. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இப்போ இது தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் யாருங்க? அடுத்த வசனம்,
பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் ஷாக்ராத் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். பாத்தீங்களா, நம்ம மோஸ்ட்லி இந்த பேரை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அனனியாவை ஷாக்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ. அது பாபிலோன் ராஜா வச்ச பேரு. ஷாக்ராத்ன்றது பாபிலோன் ராஜா வச்ச பேரு. ஆனா தேவன் அவருக்கு கொடுத்த பேரு அனனியா. இந்த ஷாக்ராத்ன்றவரு பேர் என்ன? அனனியா. இப்போ இந்த அனனியா கிட்ட இருந்து இந்த கிருபையான யெகோவா என்ற பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து வருவார். கிருபையான யெகோவான்றத ப்ரூஃப் பண்ண வருவார். ஏன்னா எந்த இடத்துல ஒரு பக்தி வைராக்கியமா நின்னாருங்க? பாபிலோன் சர்வாதிகாரம் படைத்த நாடு. இதே நேபுகாத்நேசார் சர்வாதிகார சக்கராதிபதி. அவருக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? பக்தி வைராக்கியம் பாராட்டினார். இந்த அனனியா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, பாபிலோன்ல எப்படி பக்தி விருத்திக்கு எதுவா அவர் வைராக்கியம் பாராட்டினாரோ, இந்த பூமி என்கின்ற பாபிலோன்ல நீங்களும் நானும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த பாபிலோன் ராஜாவுடைய ஆணைகள் இருக்கு இல்லையா, அந்த கமெண்ட் பண்றாரு, அவர் கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. இவர் கட்டளையா காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்க வாசிக்க வேண்டாம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இப்போ அங்க ஒரு பொருசிலையை நிறுத்துறாரு. பொருசிலையை நிறுத்தி என்ன சொல்றாரு? ஒரு ட்ரம்பட் ஊதி சத்தம்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணோம்? அந்த பொருசிலைய கும்பிடணும்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வந்து கும்பிட்டான். ஆனா இவங்க 3 பேர் என்ன பண்ணல? வெள்ள. இப்போ இந்த விஷயம் நேபுகாத்நேசாருக்கு அறிவிக்கப்படுது. நேபுகாத்நேசார் இவங்களை வர வைக்கிறார். அவருக்கு தெரியும் தானியேலுடைய நண்பர்கள் இவருங்க. அதனால அவர் கொஞ்சம் தயை பாராட்டுறாரு. என்னன்னா, தபர்பா நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இவங்க. சரி, இப்போ நான் மறுபடியும் பண்றேன். என்னது? அந்த சத்தத்தை கொடுக்க வைப்பேன், அந்த ட்ரம்பட்டை ஊத வைப்பேன். இப்ப எல்லாரும் முன்னாடி நீ என்ன பண்ணா? வணங்கிக்கப்பா, உன் மேல பிராது கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், இவங்க சொல்லி இல்ல, இப்ப நான் சொல்றேன், சத்தம் வரும், நீ என்ன பண்ணிக்கா? வணங்கிக்க, முடிஞ்சு போச்சுன்னாரு. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்றாங்க. அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். உனக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது மூல மொழியில ரொம்ப அருமையா வருது. உன் கட்டளைகள் எங்களுக்கு எதிர்க்குன்றாங்க. மூல மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணா, உன் கட்டளைகளை எனக்கு எதுக்குப்பா? அது எனக்கு தேவையே கிடையாது, நாங்க பணிய மாட்டோம். உன்னுடைய கட்டளையிலிருந்தும் உன்னுடைய கையிலிருந்து ரட்சிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் ரட்சிக்காம போனாலும் நாங்க வணங்க மாட்டோம். எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. இந்த ஷாக்ராத்ன்ற அனனியா தான் மூத்தவர், வயதுல மூத்தவர். தானியேலை காட்டிலும் பெரியவர் இவர். தானியேலை காட்டிலும் பெரியவர் இவர். ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கிற இந்த டீம்ல இவர் சொல்றாரு, நான் என்ன பண்றது இல்ல, வணங்குறது. அப்போ பாபிலோன்ல பக்தி வைராக்கியம் பாராட்டின அனனியா. இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா, பாபிலோன் எதுக்கு நிழலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 17:5. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. பாத்தீங்களா? இப்போ பாபிலோன் அப்படின்னா நிறைய மீனிங் வருது. நம்ம இந்த ஒரு வார்த்தையை மாத்தி எடுத்துக்கலாம். பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய அருவருப்பு அதான் பாபிலோன். ஆவிக்குரிய அர்த்தத்துல இந்த பூமிக்குரிய அருவருப்புக்கு நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டுறோமா? நம்ம பாராட்டுறோமா? இந்த அனனியா மாதிரி. ஏன்னா நிறைய விஷயத்துல நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டுறது இல்ல, காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். அதோடு இணைஞ்சு போயிடுறோம். ஆனா தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை. எப்படி
கிருபையான யெகோவா என்ற வார்த்தைக்குரிய அந்த மகத்துவத்தின்படி நடக்கணுமோ, அப்படியே கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய கிருபையும் அந்த மகிமையும் பெற்ற நாமும் கூட நடக்க கடனாளிகளா இருக்கிறோம். மாற்றம் முதல்ல நமக்குள்ள வரணும். நம்ம மாறினா தான் நம்மளை சுத்தி இருக்கிறது மாறும். நான் மாற மாட்டாண்டவரே, நான் அப்படியே இருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறணும்னா மாறாது. உருண்டாலும் மாறாது, பரண்டாலும் மாறாது. போடு 10 நாள் உபவாசம் போடு, மாறாது மாறாது. அப்ப மாற்றம் முதல்ல எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். ஏன்னா உள்ள வாசம் செய்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், கிருபையின் தேவன், கிருபையின் கிறிஸ்துவானவர். அப்படி மகிமை நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த பூமியின் அருவருப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? வைராக்கியம் பாராட்டணும். அருவருப்பு அப்படின்னும் போது பைபிள்ல நிறைய மீனிங் இருக்கு. இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம், எது அருவருப்பு, அதை நம்ம செய்யறோமா, அந்த விஷயத்துல நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை அருவருப்பு, மனமேட்டிமை அருவருப்பு, கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, பெருமை இல்லாம எல்லாம் இருக்கிறோம்? இல்ல இல்ல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட தெரியாம வாயை கொடுத்துட்டேன். அவர் பேசினாலே உடனே அவங்க பிள்ளைங்களை பத்தி பேசுவார். அவங்க இப்படி அப்படி, அது இது இப்படி அப்படி, நிறைய விஷயங்கள். அது அவங்க பேசும்போது நம்மளுக்கு தெரியும் அது பெருமையா பேசுறாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த மற்றவர்களை போல நாங்க இல்லை, மற்ற பிள்ளைங்க மாதிரி எங்க பிள்ளைங்க கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கோ நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கோ நம்ம உற்றார் உறவினர்களுக்கோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தாளந்தோ காரியங்களோ இருந்தா அது கர்த்தருடைய கிருபை. அது கர்த்தருடைய கிருபை. அது நம்ம யாருக்கு முன்னாடி தான் மேன்மை பாராட்டணும்? தேவனுக்கு முன்னாடி மேன்மை பண்ண. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்க பிள்ளைங்களை நீங்க எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீங்களே, மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனைகள். இந்த மாதிரி மனமேட்டி தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? பெருமைப்படுத்திக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, அவர்கிட்ட தேவன் பேசுவாராம். ஒரு பெரிய சர்ச்சில், அது நல்ல கிராண்ட் சக்ஸஸாக போயிட்டு இருக்குது அந்த சர்ச்சில். அந்த சர்ச்சில் மெசேஜ் வந்து ரொம்ப பிரபலம். இவர் சொல்றாரு, நான் ஆவியில கண்டுபிடிச்ச சத்தியத்தை தான் அவங்க பேசுறாங்க. இவர் ஆவியில என்ன கண்டுபிடிச்சாரோ அதுதான் இதை பேசுறாங்களாம். அவங்க சும்மா பேசல, நான் உள்ள உக்காந்து ஆவியில ஜெபம் பண்ணி அவங்கள பேச வைக்கிறேன்னாரு. முடியல. அவன் நோட்ஸ் எடுத்து அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சு கிழிஞ்சு செய்தி எடுத்தா, ஒருத்தரத்துல உட்காந்து நான் சொல்றாரு, நான் ஆவியில எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன். அப்ப இது என்னது? ஆவிக்குரிய பெருமை. ஆமா, ஆவிக்குரிய பெருமை. இனிமேல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இதை சொன்னார், அதை சொன்னார், இப்படி சொன்னார். கர்த்தர் பேசினா இதுல தான் பேசுவார். எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, எங்கே போய் ஏமாந்துடாதீங்க. 100க்கு 100% இதன் வழியா தான் பேசுவாரு. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. இது மூலமா பேசுவான்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, மனமேட்டிமை, அருவருப்பு, நம்மை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? அதான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நான் சொல்ற ஆலோசனை இதுதான். ஒரு செய்தி நல்லா இருக்குது, ஒரு காரியம் நல்லா இருக்குது, நம்மை குறித்ததான ஒரு விஷயத்த சொன்னா முதல்ல நம்ம இருதயம் சொல்லணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த புத்திக்கு நம்ம சொல்றோம், இது நீ இல்ல, தேவனுடைய கிருபை. மனமேட்டிமை, அருவருப்பு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 17:15. துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இரண்டாவது ஒரு அருவருப்பு. இந்த விஷயத்துல பக்தி வைராக்கியம் இருக்கணும், வைராக்கியம் பாராட்டணும். நல்லவனை கெட்டவன் சொல்றது, கெட்டவனை நல்லவன் சொல்றது. என்னது? நல்லவனை கெட்டவன் சொல்றது, கெட்டவனை நல்லவன் சொல்றது. நீதிமான துன்மார்க்கன்ன்றது, துன்மார்க்கன நீதிமான்ன்றது இன்னைக்கு நிறைய இடத்துல வரும். நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சேன்னா எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் வரும். எனக்கு 4-5 கம்ப்ளைண்ட் ஃபோன் பேசி பேசுவாங்க. ஐயா, எங்கள் ஐயா சரியில்லை, ஆனால் அவர் ஒரு டீமே இருக்குது, அந்த ஐயா என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க?
ஆமா கரெக்டு தான்ன்றாங்க. இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்க மாட்டாரா? இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாரா? புரியல அவருக்கு. அப்போ ஒருத்தர் 2 பேர் செய்யற காரியம் ஒரு ஆத்மாக்கு என்ன ஆகுது? பாதிப்பு வருது. செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு என்ன இல்ல? ஆள் இல்ல. அநீதிமான என்ன பண்ற? துன்மார்க்கனை நீதிமானா காட்டணும். கர்த்தர் ஒத்துக்கிறதே இல்லை. அருவருப்பு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச, அதுக்கு மிஞ்சினது எல்லாமே பாவம். கர்த்தர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது, ஆரம்ப நிலையில் நான் இது மாதிரி வெளியில் ஊழியங்களுக்கு போகும்போது ஒரு வயதான ஒருத்தர் என்னை வழி நடத்தினார். அப்படி வழி நடத்தும் போது நிறைய விஷயங்கள் நல்லா பேசக்கூடியவர், நல்ல சிறந்த ஆள். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, சில விஷயங்கள் அவர் கொஞ்சம் தப்பாக பண்ணுவார். என்ன தப்பாக பண்ணுவார்னா, மற்ற ஊழியக்காரங்களெல்லாம் அப்படியே மட்டப்படுத்தி பேசிடுவார். இவர் அப்படி கிடையாதுங்க, இவர் இப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவார். எல்லாம் பேசிட்டு கஷ்டம் மெசேஜ் கொடுப்பாரு, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. சரி, ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது தப்பு கிடையாது. ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்றது தப்பு கிடையாது. சரியில்லைன்னு சொன்னா அவருக்காக நீ ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவனாலதான் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஜெபிக்காதவன் சரியில்லாதவன் சொன்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் செய்யற விஷயத்தெல்லாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு, என்னப்பா இப்படி பண்றாரு. சில இடங்கள்லாம் போயிட்டு வாலண்டியரா ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ப்ரேயர் பண்ண கூப்பிடுவாங்க. அந்த கிராம ஊழியத்தில் போகும்போதெல்லாம் அங்கேருந்து போய் உள்ள குஞ்சு பார்ப்பாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா, நீ சாமி போட்டா இதெல்லாம் வச்சிருக்கிற, நான் வரமாட்டேன். உள்ள போனா தானே ரட்சிப்பு போவோம். நாங்கள் போக மாட்டோம். முதலாவது அந்த விக்கிரகத்தை எடு. எப்படி முடியும்? அவன் காலகாலமா கும்பிட்டுட்டு இருக்கிறத போயிட்டு நீ எடு, நான் உள்ள வருவேன்னா. ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சார், நீ உள்ளவே வர தேவையில்ல, நீ அப்படியே போயிட்டு அப்படியே போயிடுனாரு. அவர் கோவமா போனாரு. பின்னாடி நாங்க போனோம், பின்னாடி போறது இல்ல பாருனாரு. ரொம்ப வெக்கமாயி போச்சு எனக்கு, ரொம்ப அசிங்கமாயி போச்சு. பின்னாடி வர ஆளு அப்படின்னு பாக்குறாரு எங்களை. நானும் பார்த்துட்டு போனேன். நம்மளால முடியல. நான் சொல்லியே போட்டேன், ஐயா நீங்க பண்றது தப்பு. எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு பவுல் சொல்றாரு. எதுக்கு? ஆதாயப்படுத்தணும், கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு நமக்கு நாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிறோம். அது நல்லதா கெட்டதா? யார நல்லவனா மாத்திரம், யார கெட்டவங்களா மாத்திரம். விமர்சனங்கள் ஒரு சகோதரனை குறித்து வந்தா அந்த சகோதரனை குறித்து விசாரிக்கணும். ஆமேன்னு போட்டுறாதீங்க, ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப டேஞ்சர். தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்லுங்க. ஏசு அப்படிதான் பேசுனார். சுத்தி இருக்கக்கூடிய சபை தலைவருங்க எல்லாரையும் பார்த்து விரியன் பாம்பின் குட்டிகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறியன்னு சொல்லக்கூடிய தைரியம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. அவரு நமக்குள்ள இருந்தா நமக்கு வரணும் அந்த தைரியம். காம்ப்ரமைஸ் ஆகுறது கிடையாது. அப்ப இங்க பாக்குறோம், மாற்றுது. நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் காரியம் கர்த்தருக்கு பார்வையில் என்ன இருக்குது? அருவருப்பா இருக்குது. நீதிமொழிகள் 24:9 வாசிங்க. நீதிமொழிகள் 24:9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். பரியாசக்காரன் அருவருப்பு, ரொம்ப அருவருப்பு. இன்னைக்கு உலகம் எங்கிலும் ஏன் நிறைய சென்னையில இருக்கக்கூடிய நிறைய சபையில நடக்குது இதுதான். செய்தி நடக்குதோ இல்லையோ, ஆராதனை நடக்குதோ இல்லையோ, நல்லா காமெடி ஷோ நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்றது? காமெடி தான். ஜனங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வராங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. இதெல்லாம் அழகா நாசூக்கா காமெடி அடிச்சுட்டு போயிருது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயா முடியலையா, பிரச்சனை பெருசா இருக்குது, தலையே வெடிச்சிடுற மாதிரி இது, தலை சுத்துதியான்னுச்சு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், சூப்பர், 4 பக்கம் நல்லா பார்க்கலான்னாரு. 4 பக்கம் தலை சுத்தினா என்ன பண்ணலாமா? 4 பக்கம். அந்த அம்மா என்ன பண்ணுது? அதோடைய குறைய சொல்லுது. இவர் என்ன பண்றாரு? அங்க காமெடி பண்ணுகிறாரு. கர்த்தர் அங்க இருக்கிறாரு, விடுவாரா? ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நீதிமான்கள் பேசும் பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருக்கிறாருன்றது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஜென்ரலா பேசிக்கிறது வேற, சர்வசாதாரணமா பேசிக்கிற அது வேற. ஆனா ஒருத்தன் தன்னுடைய அங்கலாய்ப்பை கொட்டும் போது, தங்களுடைய காரியத்தை சொல்லும் போது அவனை நையாண்டி பண்றது, பரியாசம் பண்றது அருவருப்பு.
பாபிலோன்ல இந்த அனனியா என்ற சாக்ராத் பக்தி வைராக்கியம் பாராட்டினான். சகல அருவருப்புக்கும் தாயா இருக்கக்கூடிய பாபிலோன்ல அவன் பாராட்டினான்னா, இன்னைக்கு இந்த பூமின்ற அருவருப்புல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? பக்தி வைராக்கியத்தை பாராட்டணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியாக 4வதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்ற பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன். இப்போ 4வதா பாக்குறோம், இங்க ஒரு அனனியா இருக்கிறார். முதல் அனனியா பார்த்தோம், சபிராலினுடைய கணவர் அனனியா. அவர் என்ன பண்ணாருங்க? சாத்தானுக்கு இடம் கொடுத்தார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிக்கையா இருக்கணும், சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. 2வது ஒரு அனனியா பார்த்தோம், பொய் தீர்க்கதரிசி ஆகிய அனனியா. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கலகம் பண்ணினாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? எச்சரிப்படினோம். 3வது சாக்ராத் என்ற அனனியாவை பார்த்தோம். அவர் மகா பாபிலோன்ல என்ன பண்ணி இருக்கிறாரு? பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அப்படியே இந்த அருவருப்புகள் நிறைந்த இந்த உலகத்துல நீங்கள என்ன பண்ணணும்? பக்தி வைராக்கியம் பாராட்டணும். இங்க பாக்குறோம் ஒரு சீஷன், தமஸ்குல இருக்கக்கூடிய ஒரு சீஷன். இவர் பேரு அனனியா. இவர்கிட்ட 3 விஷயம் ரொம்ப அற்புதமா என்ன கவர்ந்துச்சு. 3 விஷயம் என்னன்னா, முதலாவது கர்த்தருடைய உறவுல இருந்தார். இவரு கர்த்தருடைய உறவுல இருந்தார். ஏன்னா அந்த வசனம் பாத்தீங்கன்னா, அனனியாவே கர்த்தர் கூப்பிடுறாராம். யார? அனனியாவே. இவர் என்ன சொன்னாரா? இதோ அடியேன். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்னு அனனியாவேன்னு கூப்பிடுறாரு. இவரு ஆண்டவரே அடியேன்னு சொன்னா, அப்ப இவங்களுக்குள்ள என்ன உறவு? இதுல நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவரோட பேரு இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு க்ளோஸ் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு க்ளோஸ் பாருங்க. கர்த்தருடைய உறவுல நிக்கணும் சகோதர சகோதரி. இந்த அனனியா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான். கர்த்தரோட கூடிய உறவு வைத்திருக்கணும். ஏன்னா அந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இத்தனை கோடி ஜனங்கள்ல நம்ம பேரு இயேசுக்கு தெரியும், நம்ம பேரு தேவனுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனாதான் வசனம் சொல்லுது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அழைச்சவர் கை விட்டுருவாரா? விட மாட்டார், கைவிட மாட்டார். அப்போ கர்த்தருடைய உறவு, இந்த கர்த்தருடைய உறவுல ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரோட உறவு கொள்ற சரியான நேரம் எது தெரியுமா? எதுங்க சொல்லுங்க? கர்த்தரோடு கூட சரியான உறவு கொள்ற நேரம் எதுங்க? வாசிங்க ஏசாயா 50:4. ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. என்னவா? சமயத்திற்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கல்விமானின் நாவை கொடுக்கிறார். இந்த கல்விமானின் நாவ என்ன பண்ணுதான்? சமயத்துக்கேற்ற வார்த்தை, இளைத்தவனை தேற்றும்படியான வார்த்தை. அப்போ எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாத்தீங்களா? இது எப்படி அவர்கிட்ட உறவு கொள்ளும் போது உங்களுடைய வார்த்தைலாம் வீணாவே போகாதுங்க. நீங்க நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம், நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆலோசனையை நேர்த்தியா கொண்டு போறது தேவன். அந்த தேவன் இடைப்படுகிற நேரம் அதிகாலை நேரம். கல்விமானின் நாவை கொடுக்குறாங்க. மாறிடும். நம்ம ஏதாவது ஒருத்தர்கிட்ட பேசணும், யாராவது மெசேஜ் எடுக்கணும்னா தான் அப்பதான் காலையில உட்காந்துப்போம். பைபிளை தோணுது. மற்ற நேரம் எதை திறந்து உட்காந்துப்போம்? பிறகுது இல்லை, எல்லாம் மூடி ஃபுல்லா போத்திட்டு படுத்துக்க. காலையில எழுந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. காலையில எழுந்து கர்த்தரை என்னோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துதிச்சு வேதத்தை திறந்து பாருங்களேன். கர்த்தர் நிறைய விஷயங்கள் கொடுப்பார். என்னுடைய லைஃப்ல நான் சாட்சியா சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நான் உட்காரும் போது கர்த்தர் ஒரு சப்ஜெக்டை கொடுப்பார், நிறைய வியாக்கியானங்களை கொடுப்பார், நிறைய விளக்கங்களை கொடுப்பார். நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் அவ்வளோ விஷயத்த என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த அனனியா கர்த்தருடனே கூட ஒரு உறவுல இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா கர்த்தரே என்ன பண்றாரு? பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாரு? அடியன்னு கீழ்ப்படுகிறாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணிக்கணும்?
வாங்கிக்கணும். கர்த்தரோடு கூட ஒரு காலையில எழுந்திரிச்ச முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். நைட்டு படுத்தவங்க காலையில ஏஞ்சிக்கல, நம்ம ஏஞ்சி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய கிருபை கர்த்தருக்கு. கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஜீவனை கொடுத்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விடியலை பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கர்த்தருடைய அன்பை பிரதிபலிச்சாரு இவரு. இந்த அண்ணன் எப்படிப்பட்டவரு? கர்த்தருடைய அன்பை பிரதிபலிச்சாரு. 9:17 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று 17 இல்லையா? இல்ல 70. பைபிள் வாசிங்க. 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து சகோதரனாகிய சவுலே, என்ன கூப்பிட்டான்? சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, இவன் அடியேன்னு சொல்றாரு. ஒன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த நேர்த்தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு, சவுல் இருக்கிறான், நீ போய் என்ன பண்ண, அவன் தலைமையில கை வச்சுனோடனே இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு இவரு. ஐயோ, அவன் என்ன பயங்கரமான ஆளாச்சு ஆண்டவர் சொன்ன உடனே ஓகேன்ட்டு போல. அவன் என்ன பண்றான்? அவன் எருசலேம்ல இருக்கிற சகோதரர்களை என்ன பண்ணா? கொடுமைப்படுத்தினா. ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டெத் எதுன்னா ஸ்டீஃபனோட டெத்து, ஸ்தேவானுடைய மரணம். எல்லாருக்குமே ஒரு கலக்கமாய் போச்சு ஸ்தேவானுடைய மரணம். அந்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு ஆதி மூலமா இருந்தவர் யாருன்னா பவுல். ஆதி மூல காரணம் அவர் தான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு கொலையாளி, சபையை துன்பப்படுத்துறவன், இப்போ இவர்கிட்ட போய் என்ன பண்ண, இவரு கை வைக்கணும்னு சொல்லும் போது மனசு வருமா? மனசு வருமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போப்பா, நான் அவனை எல்லா புறஜாதியாருக்கு முன்னாடியும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் நான் சாட்சியா நிக்க வைக்கணும், நீ போ அப்படின்ற. மறுதரப்பு ஒண்ணுமே சொல்ல. அவனுக்கு இருந்த அந்த கசப்பு, வெறுப்பு, பயம் எல்லாமே கரைஞ்சு போய் கர்த்தருடைய அன்பு அவனுக்குள்ள வந்ததுனால போய் சொல்றான், சகோதரனாகிய சவுலே. சொல்ல முடியுமா? சகோதரனாகிய சவுலே. ஏத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய அன்பை பிரதிபலிச்சார். இன்னைக்கு இந்த அன்பு நமக்குள்ள வரணும். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றது பெருசு கிடையாது. இயேசுவோட குணலட்சணம் நமக்குள்ள வரணும். மூணாவது ஒரு இந்த இவர்கிட்ட வந்து கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, புறஜாதிக்கு அப்போஸ்தலனா இருக்கக்கூடிய பவுல முதல் விதைச்சவர் யாருன்னா இந்த அனனியா தான். அவர் எழும்புறதுக்கு முதல் விதைய விதைச்சு சுவிசேஷத்தை சொன்னது யாரு? இந்த அனனியா தான். அது வாசிங்க. 20:25 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இப்போ அவரு சொன்ன உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு உடனே பிரசங்கம் பண்ண போயிடுறாரு பவுல். வாசிங்க சிஸ்டர். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி, அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். பாத்தீங்களா? எங்க இருந்து இறக்கி விட்டாங்களா? இறக்கி விட்டார்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. இப்போ இந்த இடத்த நல்லா கவனிச்சீங்கன்னா, தமஸ்கு பட்டணத்துல பவுல் இருக்கிறாரு. தமஸ்கு பட்டணத்துல சீஷன் யாரு? அனனியா. வேற யாருமே கிடையாது. சீஷன் அனனியா. அனனியா கூட ஒரு சில சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. சில வரலாற்று தகவலின்படி இந்த அனனியா சவுல் என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய அன்பை பிரதிபலிச்சாரு. கர்த்தருடைய உறவுல இருந்தாரு. மாத்திரமல்ல,
இவருக்கு விரோதமா யூதர்கள் கலகம் செய்யறாங்க, இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு எங்க காத்துட்டு இருந்தாங்களாம்? கோட்டையின் வாசல்ல காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு காப்பாத்தணும். இப்ப இவர் என்ன பண்ணணும்? காப்பாத்தணுன்றதுக்காக இந்த அனனியான்ற டீம் என்ன பண்ணாங்க? ஒரு கூடையில வச்சு மதில்ல இருந்து கீழே இறக்கி விட்டு அவரை காப்பாத்திட்டாங்க. முடிஞ்சுதா? போயிட்டாரு. அங்கிருந்து போனவரு என்னவோ ஆயிட்டாரு, 14 புஸ்தகத்தை எழுதிட்டாரு. 14 புஸ்தகத்தை எழுதிட்டாரு. புதிய ஏற்பாடை கையில கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? இந்த கூடையில இருந்து இறக்கினார் பார்த்தீங்களா, அவர் ஒரு குற்றவாளி. இதே அனனியா அங்க இருக்க யூதர்களாலும் ரோமர்களாலும் சிறை சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார். யாரை காப்பாத்தினாரு? பவுலை காப்பாத்தினாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜீவனை கொடுத்துட்டார். ஆனால் தான் இயேசு சொன்னார், தன் சகோதரனுக்காக கொடுக்கிற ஜீவனை காட்டிலும் பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்க, அன்பு பாருங்க எப்படி இருந்தது. இந்த அனனியா கிட்ட நம்ம அந்த கிறிஸ்துவனுடைய உறவு, கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரமல்ல, அந்த சவுலிய பவுல மாத்தி அவரு ஊழியத்துக்கு அனுப்பி எந்த அளவுக்கு அவர் டீச் பண்ணியிருந்தா, அவரு ஞானஸ்தானம் எடுத்து திருஷ்டாந்தமா பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகி கடைசியில் அவருக்காக என்ன பண்ணிட்டாரு? இவரு ஜீவனையும் கொடுத்தாருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம பார்த்த இந்த 4 அனனியாக்கள் கிருபையான யெகோவா, இந்த உணர்ந்த, இதை அறிந்த அந்த பேரின் விளக்கத்துக்கு உரிய காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த அனனியா, முதல்ல பார்த்த சப்பிராளுடைய அனனியாவை போல நம்மள என்ன கொடுக்கக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. போய் தீர்க்கதரிசியாக அனனியா போல நம்மள என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணக்கூடாது. 2வது சாக்ராத் அனனியா என்ற பாபிலோன்ல எப்படி அவர் அங்க நின்று பக்தி வைராக்கியம் பாராட்டினாரோ, அப்படியே இந்த அருவருப்புகள் நிறைந்த உலகம் என்ற பாபிலோன்ல நம்மள என்ன பண்ணோம்? கண்டிப்பையும் அருவருப்பையும் நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டணும். இந்த கடைசியா பார்த்த இந்த சீஷன் அனனியாவை போல நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நம்ம உள்வாங்கிக்கணும். புரியுதுங்களா? இன்னும் 3 இருக்குது, அதை நீங்களே பாருங்க. நிறைய வெளிச்சங்கள் கர்த்தர் கொடுப்பார். அதனால இந்த நல்ல நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார்.